கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க. அதுதான் எஸ்ஐஆர். மறந்துடாதீங்க. ஏன் அந்த எஸ்ஐஆர் அவசர அவசரமாக நடத்தணும்? தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இது வேணாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம்னு சொல்லியும் ஏன் நடத்தணும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம, இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளை தொடங்கிட்டாங்க. இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நாம் போராடிக்கிட்டு இருக்கோம். போராட போறோம், தொடர்ந்து போராட போறோம். அது வேற. இந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களின் பெரியமார்கள் நான் கேட்க விரும்புவது, களத்துல வேலை செய்கிற நீங்க எந்த ஒரு போலி வாக்காளரும் இடம்பெறாம பார்த்துக்கணும். உண்மையான நம்ம வாக்காளர்கள் விடுபடாம பார்த்துக்கணும். யாருடைய வாக்குறுதியும் பறிபோகாம பார்த்துக்கணும். அதுக்கான களப்பணி ஆற்றணும். நம்ம இயக்க வரலாறு முழுக்கவே போராட்ட வரலாறு தான். நம்முடைய போராட்ட வரலாற்றை நினைவூட்டும் கொள்கை திருவிழா தான் இந்த அறிவு திருவிழா. முற்போக்கு விழாவா? கருப்பு, சிவப்பு, நீலம் சேர்ந்திருக்கிறப்போ எந்த காவியாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது. இந்தியாவின் ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் காக்க 2019 முதல் தொடரக்கூடிய நம்முடைய பயணம் 2026 மாபெரும் வெற்றியை பெறும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும். தந்தை பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவின், தலைவர் கலைஞரின், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொள்கை வாரிசுகள் இருக்கும் வரையும் தமிழ்நாடு தலைக்குனியாது. தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.